ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பரின் அருளினாலே திரும்பவும் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவருக்கு ஒரு ஆராதனை செய்யக்கூடியதான நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனாய் கர்த்தர் தாமே கூட்டி வழங்கி இருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவராக தேவனை ஆராதித்து மகிழ்கிற பொழுது உண்டாகிற இன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஈடாக இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்பதே நாம் அவ்வப்பொழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நிரப்புகிற பொழுது அந்த நல்ல அனுபவத்தை நாம் பெறுகிறோம். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிற்று. அவரை பாடி மகிழ்ந்து கலிகூறுவதற்கு நாம் ஆவியிலே கலிகூறுவதற்கு தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளில் கூட தேவனாய் கர்த்தர் பெரிதான இரக்கமும் கிருபையும் பாராட்டினார். அந்த இன்பத்திற்கு இணையான இன்பம் இல்லை, அந்த சந்தோஷத்துக்கு இணையான சந்தோஷம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து அனுபவித்து பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை என் தேவன், உங்களுடைய தேவன் எனக்கு உங்களுக்கு தந்தமைக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற ஒரு சமயமாக இது காணப்படுகிறது. காலங்களில் நான் பின்னர்களில் நான் ஜெபித்து விட்டு என் தேவநாயகத்துடைய சமூகத்தில் காத்திருந்து விட்டு நான் படுக்கைக்கு கடந்து போனது பொழுது சுமார் ஒரு 1:30 மணி இருக்கும். எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகி ராக்கால ஒரு தரிசனம் உண்டாகி நான் விழித்துக் கொண்டேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாக நான் இருக்கிறேன். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு முரட்டு மனிதன், மிகவும் கொடூரமான ஒரு மனிதனாக காணப்படுகிறது. வாட்டச்சாட்டமாக அவன் இருக்கிறான், பார்க்கிறதுக்கே பயங்கரமாக இருக்கிறான். அவன் கையில ஒரு பெரிய ஒரு வீச்சறிவாலை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறதான தேவனுடைய ஜனங்களை அவன் அப்படியாக மிகுந்த கடலத்தோடு கூட அவன் தொடர்கிறான், துரத்துகிறான். அப்பொழுது எல்லாரும் அவனுடைய உருவத்தை அவனுடைய காரியங்களை பார்த்து அஞ்சி நடுங்கி அப்படி ஓடுகிறதாக அப்படி காணப்படுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதா ஒரு தேவனுடைய மனிதனுக்கு காணப்படுகிறார். அப்படி ஒரு நிலை அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை அங்கே அப்படி காணப்படுகிறது. அப்பொழுது இப்படி பயந்து அப்படி ஓடுகிற பொழுது தப்பிக்கொள்வதற்கு அவனுடைய கையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று தப்பிக்கொள்வதற்காக ஓடுகிற பொழுது அவருக்கு பயந்து ஓடுகிற பொழுது அவன் கையில் இருக்கிற வீச்சர்வாலை அப்படியே அந்த கூட்டத்து மேலே அவன் அப்படியாக வீசுகிறான். அப்படி ஒரு காட்சி உண்டாயிட்டு அப்படி வீசுகிற பொழுது இன்னும் பயந்து ஓடுகிற பொழுது திரும்பவும் அந்த வீச்சர்வாலை எடுத்துக்கொண்டு திரும்பவும் அந்த கூட்டத்து மேலே அதை நினைச்சுக்கிறான், அந்த வீச்சர்வாலை வீசுகிறான். அப்பொழுது அந்த கூட்டத்தில் அப்படியாக இருந்ததான ஒரு தேவனுடைய மனிதன் திடீரென்று அப்படி தேவனுடைய பலத்தினால் அப்படி தைரியம் அடைந்து நின்று அவன் கீழே போட்ட அந்த வீச்சர்வாலை அப்படி எடுத்துக்கொண்டு மிகுந்த வேகமாக அந்த ஆவியின் வல்லமையினாலே அப்படி திரும்பி அவனை அப்படி ஒரு பார்வை பார்க்கிறதாக ஒரு காரியம் அந்த இதில் உண்டாயிட்டு அப்படி திரும்பி அந்த கொடூரமான அந்த மனிதனை திரும்பி அந்த வீச்சர்வாலோடு திரும்பி அப்படி ஒரு பார்வை அந்த தேவ பலத்தோடு கூட பார்க்கிறார்கள். அவ்வளவுதான், அவன் அவ்வளவு நேரம் போட்ட சத்தம் எல்லாம் உன்னை காணாம். அவன் இப்பொழுது தலைதறிக்க ஓடி எங்க போனான்னு தெரியல. அப்படி ஒரு காரியம் அங்கே நிகழ்ந்ததை நான் பார்க்க முடிந்தது. எவ்வளவுதான் சாத்தான் வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் ஒரு பயங்கரமானவனாக இருந்தாலும் நம்மை மிரட்டுகிறவனாக தேவ ஜனங்களை பல காரியங்களை கொண்டு மிரட்டுகிறவனாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அவன் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவனுடைய ஆக்ரோஷத்தையும் அவனுடைய கொக்கரிப்பையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் தேவனாய் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிரப்பும்படியான ஒரு காலகட்டம் உண்டாகிற பொழுது அந்த வல்லமைக்கு முன்பாக அந்த வல்லமை நம்ம நிரப்புகிற பொழுது நமக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக சத்துரு நிற்க முடியாது என்பதை அந்த ராக்கால சொப்பனத்துமாக நான் அறிந்து கொண்டேன், நான் விழித்துக் கொண்டேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி நான் விழித்துக் கொண்ட பொழுது ஒரு கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்திலே உண்டாயிற்று, துணித்தது. அந்த வார்த்தையை இன்றைக்கு பிரசங்க வாக்கியமாக என் தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் கூட பிரசங்க வாக்கியமாக கொடுத்திருக்கிறார். செய்திக்கு வாக்கியமாக தந்திருக்கிறார். அதை எண்ணி நானும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யாக்கோபு 4:7 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறேன். ஆனபடியால் நம்முடைய பலம் என்னது என்பது நமக்கு பல வேளைகளில் நமக்கு தெரிகிறது இல்லை. நம்மை சத்துருவாக சாத்தான் பல வகையில் நெருக்கி ஆத்மாவை அவன் மிகுந்த ஒரு விட கொடூரமான ஒரு சூழ்நிலையில் அவன் நம்மை விட கடினமாக நம்மை விட நெருக்குகிற பொழுது நமக்கு நம்முடைய பலன் தெரிகிறது இல்லை. நாம் பலனற்றவர்கள் தான். அவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கோ உங்களுக்கோ பலன் இல்லை. நம்மை காட்டிலும் அவன் மற்றபடி அவன் பலமுள்ளவன் தான். ஆனாலும் நமக்குள்ளாக இருக்கிற தேவன் எல்லா சக்தியை காட்டிலும் மேலான வல்லமை உடையவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள் இருக்கிறது. நாம் பல வேளைகளே நமக்கு உண்டாயிருக்கிற பாடுகளினால், உத்தரங்களினால், நெருக்கங்களினால் நாம் உணர்ந்து அதை பார்க்கக்கூடிய கூடாத ஒரு நிலைக்கு நாம் பல வேளைகளில் நாம் தள்ளப்படுகிறோம். அது உண்மையான காரியமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு நம்மை விட்டு கொடுத்து விடுகிறது இல்லை. அவனிடத்தில் நம்மை கொடுத்து விடுகிறது இல்லை. அவர் சமயம் ஏற்படுகிற பொழுது என்ன செய்வார்? அவனை எதிர்க்கக்கூடிய திராணியும் சத்துவத்தையும் பலத்தையும் என் தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கொடுத்து அவன் நம்மளை பார்த்து புறம்புக்கிட்டு ஓடுற மாதிரி, அவன் தலை தெறிக்க ஓடி ஒளிஞ்சுக்கிற மாதிரி காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார். ஆனபடினாலே நாம் என்ன செய்யணுமா? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், சாஸ்திரிக்கு எதிர்த்து நிற்கணும். கண்டிப்பாக அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். அவன் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. நம்முடைய தேவன் நமக்குள்ளாக பெரியவராக இருக்கிறார் என்று கர்த்தர் இன்றைக்கு தைரியம் ஊட்டுகிறதான பலமுள்ள நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் நாளில் நமக்கு தருமைக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவாக. பிசாசு கண்டு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களில் நாம் இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தடுமுடியாக கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறமைக்காக, அவருடைய வார்த்தைகள் கடந்து வந்திருக்கிறமைக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அதிகமாக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ சாச ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா முதல்ல அவனை காத்து நம்ம பலமுள்ளவங்களாக இருக்கணும். யாருக்கிட்ட அந்த தேவ பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது முதல் காரியம், தேவனுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ கீழ்ப்படுகிறவர்களுக்கு சாத்தானை எதிர்க்கக்கூடிய அந்த பலன் தேவனால் தேவைப்படுகிற பொழுது உண்டாகும். அல்லேலூயா. ஆமா, அதில் உள்ள மறைஞ்சு கிடக்கும், நமக்கே அது தெரியாமல் இருக்கும். ஆனாலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா, நம்ம தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களா இருந்து நம்ம அவருக்கு பயந்து நடக்கிறவங்களாக நம்ம இருந்தோம்னா, கீழ்ப்படுகிறவங்களா இருந்தோம்னா, அந்த பலன் நமக்கு கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கும், நமக்குள்ள உண்டு என்று சொல்லி கத்திருந்த நாளில் நமக்கு ஆலோசனை தருகிறார். நம்ம சாத்துக்கு எடுத்து நிற்கிறோம்னா தேவ பலத்தினால எடுத்து நிற்க முடியும். ஆவியானுடைய பலன் நமக்கு அதிகமாக வேணும். யார் இடத்துல அந்த ஆவியானவர் இருந்து கிரியை நடப்பிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, யார் கர்த்தருக்கு உத்தமமாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்களிடத்திலே தேவ பலன் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் இந்த முதல் வார்த்தையின் மூலமாக தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவைக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சவுலா இருந்து பவுலாக மாறின அவருடைய கீழ்ப்படுதலுடைய அனுபவம் என்ன, அது எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனபடியால் சாத்து ஆண்டவருக்கு பயந்த மாதிரி அப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்களை கண்டு பயந்து தலைதெறிக்க ஓடுனா அவங்களுக்கு முன்னால நிற்க முடியல அப்படின்னு சொல்லி நாம் வேத புத்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை காரியங்கள் நமக்கு காண்பிக்கிற ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆமா, அங்கே நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சந்திச்சுட்டாரு. அவர் ஆண்டவர் தான், இவர் தேவன் தான். அவருக்கு நல்ல சரியா விளக்கிக்கிட்டு உடனே அவர் சரண்டர் ஆயிட்டார். ஹல்லேலூயா. உடனே அவர் சரண்டர் அடிச்சிட்டார். ஆண்டவர்கிட்ட சரண்டர் அடித்தாரு. ஆண்டவரே
நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஆண்டவர் முதல்ல அவரோடு கூட இடைப்பட்ட பொழுது, அவருக்கு தம்மை வெளிப்படுத்தின பொழுது அவர் என்ன செஞ்ச முதல் காரியம், வேற எந்த ஒரு காரியமும் சொல்லலை, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க. இது ஒரு சரியான ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தலும் கீழ்ப்படுதலுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும், எல்லா சமயத்திலும் நாம் எதை செய்தாலும், சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், அது தேவ காரியமாக இருந்தாலும், சொந்த காரியமாக இருந்தாலும், குடும்ப காரியமாக இருந்தாலும், இல்ல ஊழியத்துக்கு அடுத்த காரியமா இருந்தாலும், அல்ல ஆராதனைக்கு அடுத்த காரியமா இருந்தாலும், அல்ல பிரசங்கமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் இன்னைக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், இந்த காரியத்தில் ரொம்ப சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிற பழக்கம் நமக்கு இருந்தா அவர் சரியா நமக்கு என்ன செய்யணுங்கிறத எல்லா காரியத்திலும் சொல்லிக் கொடுப்பாரு. சொன்னது அப்படி நாம் சிரமத்து அப்படி செய்கிறது தான் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. முதல் நாள் கர்த்தர் சந்தித்த பொழுது அவரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டவரு, எல்லா காலங்களிலும் எல்லா நிலையிலும் அவருடைய மரண பரியந்தம் அந்த பவுல் எல்லாத்திலையும் அவர்கிட்ட எதனாலும் கேட்டு தான் செஞ்சாரு. அது ஒரு சரியான ஒரு கீழ்ப்படிதலுக்குரிய காரியமாக இருக்கிறது. கேட்டு செய்கிறது. என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டு செய்கிற காரியம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இது இந்த பிரசங்கத்திற்கும் இது ஒரு நல்ல ஒரு தேவையாக இருக்கிறபடினால் திரும்பவும் அதை இடத்துல நினைவுபடுத்துகிறேன். நான் கருங்கல் இருக்கிற ஒரு இடத்துல ஊழியத்தை கடந்து போகிற வேலைகளில் அவ்வப்பொழுது பரிசுத்தவான்கள் அங்கே கடந்து வருவார்கள். அப்படி ஒரு நாள் அந்த ஊழியத்தில் கடந்து போய் ஆராதனை முடிந்த உடனே அங்கே வருகிற ஜனங்கள் மாத்திரமல்ல, அடியானும் பரிசுத்தவான்களிடத்தில் ஜெபிக்கிற ஒரு வழக்கம் எனக்கு இருந்தது. அப்படி நான் ஜெபிக்க முடியாத ஒரு இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்த பொழுது, அவர் தலையில கை வைத்து ஜெபித்த பொழுது ஒரு வார்த்தை அப்படியா எனக்கு கொடுக்கப்பட்டது. என்ன வார்த்தை என்று சொன்னால், நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை மாத்திரம் செய், அதுதான் ஊழியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. விசேஷமாக விசுவாசத்தை காட்டி ஊழியக்காரர்கள், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கவனமாக கேட்டு அவர் சத்தத்தை கேட்டு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி சொன்னார். நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை மாத்திரம் செய், அதை மட்டும் செய், அதான் ஊழியம் அப்படின்னாரு. எனக்கு நிறைய திறமை இருக்கு, எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, எனக்கு நல்ல அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, தாளந்துகள் இருக்கு அப்படிங்கிறத முன்ன வச்சு நம்ம ஊழியம் செய்யவே கூடாது. நம்மளை முன்ன வச்சு ஊழியம் செய்யக்கூடாது. மொத்தத்தில் நல்ல கரெக்டான வார்த்தை சொல்றாருந்தா நம்மளை முன்ன வச்சு ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவரை முன்ன நிப்பாட்டி அவரை முன்ன வச்சு அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனமாக நம்ம இடத்துல நாம் கேட்டு நம்ம ஊழியம் செய்யணும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆமா, அதுக்கு இந்த பவுலுடைய இந்த குணாதிசயம் நமக்கு வேணும். அவர் என்ன செஞ்சார், ஆண்டவரை நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, என்ன செய்ய சித்தமா இருக்கிறதப்பா அப்படி கேட்டு செஞ்சாரு. கேட்டு நீங்க செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் இறைவனிடத்துல கொண்டு போங்க, அவரிடத்துல வைங்க. அதுல நான் என்ன செய்யணும், இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. அது ஊழியத்துக்கு மாத்திரம்ல, குடும்ப வாழ்க்கைக்கு, உங்களுடைய சொந்த காரியங்களுக்கு, வேலை காரியங்களுக்கு, தொழில் காரியங்களுக்கு, போக்குவரத்துக்கு, எல்லாத்துக்கும் அதுதான் சரியா இருக்கும். இது ஒரு சரியான கீழ்ப்படுதல். இப்படி கீழ்ப்படுகிறவர்கள், இப்படி பவுலை போல கீழ்ப்படுகிறவர்களிடத்துல ஆண்டவருடைய வல்லமை கண்டிப்பா குடிகொண்டிருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கும். தேவைப்படுகிற பொழுது அது சரியா வேலை செய்யும். சத்துரு நமக்கு அவங்களுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1 4 கூட நீங்க வாசி பாருங்க. சாதியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12 1 4 வாசிக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். 1 4 வாசி பாருங்க. அவரே ஆண்டவர் முதல்ல அப்பதான் சந்திச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, அநேக பரிசுத்தவான்கள் அப்படி பிரசங்கித்திருக்கிறாங்க. அது வரைக்கும் அவர் உட்காராரன்னு செய்து கொண்டு இருந்தார். கல் பேசவுன்னு அதுக்கு முன்னால் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு முன்பாக நின்று படையெல்லாம் வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பார். என்ன இந்த சாமி பேச மாட்டுக்கு, இந்த கல்லு சாமி பேச மாட்டுக்கு அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரு இல்லையா? ஆமாம், நம்ம கூப்பிடுறோம், காது கேட்கலையா, பேச மாட்டுக்காரு, நம்மளை ஏற்றும் பார்க்க மாட்டுக்காரு இந்த கல்லு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது, இந்த கல்லு சாமிகிட்ட வச்ச பக்தியை மெய்யான கடவுளாக நம்முடைய ஆண்டவர் பார்த்தார். மெய் தெய்வமாக
ஆண்டவர் பார்த்தாரு. இவனுக்குள்ள உண்மையான பக்தி இருக்கு, ஒரு உணர்வு, பக்தி உணர்வு இருக்கு. இவன் அப்படியாக என்ன செய்கிறான், நம்மளை தான் தேடுறான் அந்த கல்லுக்குள்ள. ஆனா அந்த கல்லுக்குள்ள நான் இல்லைங்கிறத அவனுக்கு காண்பிக்கணும். நம்ம வானத்திலிருந்து அவன்கிட்ட என்ன செய்யணும், பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செஞ்சாரு, அந்த ஆபிரகாமிடத்துல, தேவனுக்கு ஆபிரகாமிடத்துல என்ன செய்தாரு, ஆண்டவர் வானத்திலிருந்து ஆபிராமே ஆபிராமே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா, கல்லு பேசுதோ அப்படின்னு உத்து பார்த்தா அது ஊமச்சாமியா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த ஊமச்சாமி பேசல, எங்க பேசலன்னா, இதோ ஆபிரகாமே நான் வானத்திலிருந்து கூப்பிடுகிறேன் கர்த்தர் கூப்பிட்ட பொழுது அடியே சொல்லும் கேட்கிறேன்னு சொன்ன போல அவர் என்ன செஞ்சார், வானத்திலிருந்து கர்த்தர் பேசின சத்தத்தை கேட்டு படிச்சு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசினவர் முதல்ல அவர்கிட்ட இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி 12:1 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா, உன்னை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. போது 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செஞ்சான், புறப்பட்டு போயிட்டார். போதும், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவர் என்ன செஞ்சாரு, புறப்பட்டு போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது கடவுளுடைய சத்தம்னு நமக்கு திட்டமாக ஆத்மாவில் விளங்கிட்டு நம்மளோட உள்ளத்தில் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டுன்னு சொன்னால் நம்ம அதை படி செய்கிறதுல ஆபிரகாம் மாதிரி என்ன செய்யணும், உறுதி உள்ளவங்களா இருக்கணும். இதான் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, இது கர்த்தருடைய சத்தம்னு மாத்திரம் நமக்கு திட்டமாக விளங்கிட்டு வைங்களேன், விளங்கும். உண்மையாக பயபக்தி உள்ளவர்களுக்கு, தேவனிடத்துல அன்பு உண்மையாக வைத்திருக்கிறவங்களுக்கு, அவருக்கு பயந்து நடக்கணும்னு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவங்களுக்கு அந்தந்த கால சமயங்களில் ஊழியமா இருக்கட்டும், குடும்ப காரியமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியமா இருக்கட்டும், நம்மளுடைய கைத்தொழிலாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், நம்ம உண்மையாக கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவரிடத்தில் நமக்கு உண்மையான அன்பு பக்தி நமக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அவசியப்படுகிற பொழுதெல்லாம் இந்த கர்த்தர் என்ன செய்வார், இந்த ஆபிரகாமிடத்தில் பேசின மாதிரி அங்க வானத்திலிருந்து பேசின கர்த்தர் இன்றைக்கு நமக்குள்ள இருந்து பேசுவார். ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்மால இருந்து இருதயத்துக்குள்ள இருந்து பேசுவார். அவர் பரிசுத்த ஆவியானவராய் இப்ப நமக்குள்ள வந்துட்டாரு. ஆபிரகாம் பேசும்போதும் அவரு வானத்திலிருந்து முதல்ல பேசினாரு. காலம் போகும்போது அவருக்குள்ள இருந்தே அவர் பேச ஆரம்பிச்சாரு. வானத்திலிருந்து சத்தத்தை கேட்டாரு. அப்புறம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தே கர்த்தர் அவருடைய வாயில் மூலமாக என்ன செஞ்சார், தீர்க்க தரிசனமாக அவர் கூட பேச ஆரம்பித்தார். அதை வேலை பகுதியில் நாம் உறுதிப்படுத்த முடியும். இப்பொழுது அதற்கு அவசியமும் காலமும் இல்லை. ஹல்லேலூயா, அப்ப அவருக்குள்ள இருந்து எடுத்தால பேச ஆரம்பிச்சாரு. அப்பா நான் என்ன செய்யணுங்கிற பொழுது அவருக்குள்ள இருந்து கர்த்தர் என்ன செய்தாரு, வானத்திலிருந்து சத்தமிட்ட தேவன் அவருக்குள்ள இருந்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் சத்தத்தை கேட்டு கேட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சார், கீழ்ப்படிதலோடு அதை செஞ்சுக்கிட்டே போனார்னு நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே 22 1-2 வசனங்களில் வாசிக்கிற பொழுது அந்த கீழ்ப்படுதல் எந்த அளவுக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய மகனை எனக்கு மோரிபா அந்த மலையில போய் என்னச்சு, எனக்கு அவன் மகனை பலியாக்கூடிய ஈசாக்க பலி செலுத்தி தகன பலியா செலுத்தி அப்படின்னு சொன்ன பொழுது அப்பவும் அவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு அந்த கீழ்ப்படுதல் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமா, அவனை பலியா செலுத்தின்னு சொன்னதோட தகன பலியா செலுத்தின்னு அங்கே சொல்லிட்டாரு. அப்ப சாம்பல் தான் மிஞ்சம். ஆனாலும் அவர் என்ன செஞ்சாருன்னா அப்படி கீழ்ப்படுத்தார். நீங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன், நாம் தேவனுடைய சொல்லுக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். என்ன சொன்னாலும் நம்ம அப்படி செய்கிறவங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அதுக்காக நாம் தேவநாயகத்திற்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்தலாம். வாசித்த பகுதி தான், அடிக்கடி வாசித்த பகுதி தான். அதற்காக நாம் ஆண்டவருக்கு சொல்ல நன்றி செலுத்துமாக. கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்வின் காரியமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கணும். என்ன சொன்னாலும் நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆபிரகாம் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருந்தாரு. என்ன செய்யணும்னு கேட்டு கேட்டு செஞ்சாரு பவுலையா. கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று சொல்லி அப்படி ஒரு பூரணமான ஒப்பு கொடுத்தலின் ஜீவியம்
சாமுவேல் ஐயா கிட்ட இருந்துச்சு, தீர்க்கதரிசிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி 1 சாமுவேல் 3:10 பார்க்கிறோம். அப்போ சாத்தான் நம்மளை கண்டு பயப்படணும், நம்மளை கண்டு தலைவிரிக்க ஓடணும், அவனை எதிர்க்கக்கூடிய தைரியமா பெறணும் நமக்கு உண்டாகணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு தேவண்ட மரத்தில் ஒரு தேவண்ட பிள்ளையோ கர்த்தருக்கு ஒரு பரிபூர்ணமாக தம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, கீழ்ப்படுதல் அவர்கிட்ட சரியா நிறைவாக இருக்கிற பொழுது, தேவைப்படுகிற பொழுது, நான் அந்த தரிசனத்தில் கண்டது போல இல்லாத போல இருக்கும், ஆனால் இருக்கும் அது இருக்கிறது என்பது அப்படிப்பட்ட வேலைகளில் நமக்கும் அது விளங்கும். அப்படி கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து அவனை எதிர்ப்பதற்கும் தேவனாக்கு அவன் நம்மை கண்டு ஓடுவதற்கும் காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்முடைய பலம் இல்லை, தேவன் நமக்குள்ளே இருந்து இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். நம்மளை இல்லை, நமக்குள்ளே இருக்கிறவரை கண்டு அந்த பெரியவரை கண்டு அவன் ஓடுறான் அப்படின்னு நமக்கும் விளங்கணும்ல. அதனால சில நேரம் அவர் கேட்காத மாதிரி இருப்பாரா இருக்கும். அப்படியே அந்த வெளிப்படுத்தல நான் கண்டேன். அந்த வீச்சர்வாள் எடுத்துட்டு அந்த திருமண வேகமும் அந்த பார்வையில் இருக்கிற அந்த காரியமும் இப்பொழுதும் கண்ணு முன்னால வந்து நிக்கி. அவ்வளவு ஆக்ரோஷமா வந்தவன் பயந்து ஓடிட்டான், எங்க போனே தெரியாது, அட்ரஸே காணோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்தும். வாசிங்க 1 சாமுவேல் 3:10. சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஆமா, அவரை குறித்து ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கூட ஆண்டவர் சரளமாக பேசிட்டு இருந்தாருன்னு நம்ம வேத புஸ்தகங்களை வாசிக்கிற பொழுது தெரிகிறது. சவுலை கர்த்தர் ராஜாவை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரை சாமுவேல் தீர்க்கதரிசியை வழி நடத்தினாரு. அப்படிலாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் வர்றதுக்கு முன்னாலே கர்த்தர் திட்டமாக இப்படி கீசன் குமாரனாகிய சவுல் என்கிற மனுஷன் உன்னை தேடி வாரான், அவன் கழுதை தொலைச்சிட்டான், அதை தேடிக்கிட்டு இருக்கான், அது என்னால் உண்டான காரியமாக இருக்கிறது, அவனை தான் நான் ராஜாவாக தெரிஞ்சு கொண்டேன், அவனை நீ கூப்பிட்டு என்ன செய், அவன் வந்தோடனே அவனை நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நீ அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் நம்ம சாதாரண ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்வது போல அவருக்கு பேசினதுனால தான் அவர் பெரிய தீர்க்கதரிசி என்று எண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்படி ரொம்ப இயல்பாக கர்த்தர் அவர் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் சொல்றோம். மத்தேயு புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை கூட நாம் எடுத்து வாசி பார்க்கலாம். ஆனபடினால் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களிடத்துல கர்த்தருடைய வல்லமை உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக பலமாக இருப்பார், அவர் வெளிப்படுவார். சாத்தான் அப்படிப்பட்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா! அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக சாத்தான் நிற்க முடியாது. வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகன் உண்டு. ஆமா, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். ஆமா, என் வேலைக்காரரை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். ஆமா, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி. போதும் அந்த வசனம் போதும். அப்ப பாருங்க, இதுல கீழ்ப்படுதல், இதுலயும் பெரிய கீழ்ப்படுதல் இருக்காது. போகணும், வாங்கினா வரணும், செய்யணும், சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா! அமைதியா இருக்கணும். அதுக்கு மேல நம்ம ஏதாவது நம்மளாம் செய்ய முற்பட்டோம்னா அப்பதான் சாத்தான் கையில் நம்மளும் சிக்கிக்கிட்டோம் பல வேலைகள்ல. அதனாலதான் சில நஷ்டங்கள், கஷ்டங்கள், சில காரியங்கள் நமக்கு உண்டாகும். போகணும், வாங்கினா வரணும், செய்யணும், இருந்துடணும், சும்மா இது உட்காரு அப்படின்னு சொன்னா இருந்துடணும். அவர்கிட்ட இருந்து சரியான ஒரு காரியம் நமக்கு திட்டமாக தெரியாத வரைக்கும், விசேஷமாக ஊழியம் செய்யறவங்க நம்ம எதையும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா! மற்றபடி நமக்கு நடைமுறையில நாம் கற்று நிச்சயத்திருக்கிற காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். புதுசா ஒண்ணு உள்ள கொண்டு வரணும், இருக்கிற ஏதாவது ஒண்ணு நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் திட்டமாக நமக்கு ஒன்றை சொல்லாத வரைக்கும் நாம் எதையும் மாற்றவோ கூட்டவோ குறைக்கவோ ஊழியத்தில் நமக்கு மன விருப்பத்தின்படி நம்ம மனசுல உண்டாகிற ஆலோசனைகளை செய்யவே கூடாது. ஹல்லேலூயா! விசுவாசிகளாக இருந்தாலும் அப்படிதான்.
நம்ம கற்று நிச்சயத்திருக்கிறோம், சரி என்று அறிந்திருக்கிறோம், நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கை கொண்டிருக்கிறோம். புதுசாக ஒன்று என்ன செய்யணும்னா ஆண்டவர்கள் திட்டமான ஒரு காரியம் உண்டாகணும். அது அப்படித்தான். அதில் தான் நிறைய பேர் கடந்த காலங்களில் ஐயா மரணத்துக்கு பிறகு அவங்க இஷ்டப்படி மனம் போன போக்கள் எல்லாம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இப்போ தப்பாக போச்சு. இப்போ சாத்தானுடைய பிடிப்புல வசமாக மாட்டிக்கிட்டாங்க. சாத்தான் தான் இப்போ சிந்து பாத்து கதையில் குதிரை ஏறி உட்கார்ந்த ஒரு கலெக்டர் மனுஷனை போல அவன் உட்கார்ந்துக்கிட்டு இப்போ அவன் இழுத்துக்கிட்டு போகிற போக்கில் தான் இப்போ நம்ம ஆளுக்கு அநேக பேர் போய்கிட்டு இருக்காங்க. என்னமா முடிய போதும் தெரியல, உணர்வே இல்லை, உண்மையை ஒத்துக்கொள்ளவும் அவங்களுக்கு மனம் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படினால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், சாத்துக்கு எதிர்த்து நிற்கலாம். அவன் உங்களை கண்டு பயந்து ஓடி போயிருவான். அவங்களை தொடவே முடியாது, அவனை தொடவே முடியாது. ஹல்லேலூயா! தொட விட மாட்டாரு. எனக்குள்ள இருக்கிறவர் என்ன, ஏன்னா நான் என் தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். எனக்கு முடியலன்னு சொல்லி அவர்கிட்ட தான் போய் நான் முகப்புற விழுவேன். முடியலப்பான்னு அவர்கிட்ட தான் நான் கதறேன். அவர் சமூகத்தை விட்டு நான் விலகி போகல ஒரு நாளும். என்ன பேச்சு மூச்சு செயல் எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. அவரு தான், அவரு பாகத்துல தான் நான் போய் விழுவேன். அப்படினால சாத்தா என்ன தொட முடியாது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தொடவே முடியாது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம எழுதி கொடுத்ததுக்கும் நமக்கு போதிக்கப்பட்டதுக்கும் நம்ம அறிஞ்சிருக்கிற சத்தியத்துக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படியதான் கர்த்தர் நம்மக்கிட்ட உறவாடவும் பேசவும் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா! அதனால முதல் படியில் நம்ம சரியா இருக்கணும். நான் சொன்ன காரியங்கள்ல ஏசியா 66 1-2 வசனங்களை வாசி பாருங்க. ஏசியா 66 1-2 வசனங்களை. ஆனால் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப தெளிவாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்தாம கீழ்ப்படிங்க. அது சாத்தானை எதிர்க்கிற ஒரு முக்கியமான ஆயுதம் என்னன்னா கீழ்ப்படிதல். சாத்தான்கிட்ட இருக்கிற முக்கியமான ஆயுதம் இன்னொன்று, அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம் அதுக்கு எதிரானது கீழ்ப்படியாமை. அவன் கீழ்ப்படியாமை ஆயுதத்தை வச்சு உங்களை சிதைக்க பார்ப்பான். உங்க கீழ்ப்படிதலை சிதைக்க பார்ப்பான். உங்க கீழ்ப்படிதல் பலமாக இருந்துச்சுன்னா அவன் விடுற அக்னியாசர்கள்லாம் என்ன அவிஞ்சு போவான். ஆமாம், பொசுங்கி போவான். அதான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிற பொழுது ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். வாசிங்க. ஏசியா 66 1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 66 நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? ஆமா, பெரிய கடவுளப்பா. ஆனாலும் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆமா, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் ஆமா உண்டானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆமா ஆவியில் நொறுங்குண்டு ஆமா என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். ஆமா, என்னுடைய வசனத்துக்கு நான் எழுதி கொடுத்த இந்த வேதத்துக்கு எவன் ரொம்ப கவனமாக நடுங்கி பயபக்தியோடு அதில் சிரத்தியாக இருக்கானோ, கருத்தாக இருக்கானோ, கை கொள்றானோ அவனுக்குள்ளே தான் நான் என்ன செய்வேன், வாசமாக இருப்பேன். அந்த பெரிய ஆலயத்தில் இருக்கிறத காட்டில் பரலோகத்தில் இருக்கிறத காட்டிலும் உண்மையாக கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ள வாசமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். அதான் எனக்கு பிடிக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா! நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பார், எப்பொழுது இருப்பார், எல்லா சூழலும் இருப்பார். சந்தோஷமா இருக்கும் போது இருப்பார், சங்கடமா இருக்கிற போது இருப்பார், கண்ணீர் விடும் போதும் இருப்பார், நீங்கள் சிரித்து மகிழ்கிற பொழுது இருப்பார். எல்லா சூழலையும் அந்த ஆண்டவர் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அதான் கீழ்ப்படிகளை கண்டு சாத்தான் பயப்படுவான்னு எழுதப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஆயுதம், ஆவிக்குரிய ஆயுதம். நாம் ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப சரியா நம்ம என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கும் கீழே இருக்கிற ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கும் கீழ்ப்படியணும். அப்படி இப்படிலாம் ஏற்றுக்கிறது அப்படியெல்லாம் ஆண்டவரே என்று லோத்து சொன்ன மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சில காரியங்கள் உங்களுக்கு சரியில்லாத போல இருக்கும், தப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், இல்லை அதை விட உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக பெருசாக சில காரியங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க ஒரு காரியம் ஊழியத்திலேயோ அதோட ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு சொந்த காரியங்களிலோ நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க
அதான் சரியாக இருக்குன்னு சொன்னால் அவங்க ரொம்ப யோசித்து ஆலோசித்து ஜெபம் பண்ணி தான் இவங்ககிட்ட சொல்லுவாங்க. சடக்கு படக்குன்னு ஒரு நல்ல ஊழியக்காரர் சடக்கு படக்குன்னு ஓயாமல் எதுவும் சொல்லிகிட்டே இருக்க மாட்டார். ரொம்ப அவசியமானதான் ஊழியத்தில் இருக்கட்டும், உங்கள் சொந்த காரியங்களாக இருக்கட்டும், வேலை காரியங்களாக இருக்கட்டும், ரொம்ப ஆலோசித்து ஜெபம் பண்ணி சரியான ஒரு நடத்தல் பற்றி தான் சொல்லுவாங்க. அதுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா! இதுவும் கீழ்ப்படுதல். அந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் எதிர்பார்ப்பார். எனக்கு மேல ஒரு தேவனுடைய மனிதரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னு குடும்பம் மட்டும் நம்ம அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. தப்பா தெரிஞ்சாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, அதுல நம்மளோட மனதை சரியா வச்சுக்கிடணும். ரொம்ப அவசியம். இப்போ எனக்கு இல்லை, முந்தி இருந்தாங்க, இப்போ இல்லை. இப்போ நான் கர்த்தரிடத்துல தான் நான் எல்லா காரியத்தையும் கேட்குறேன். அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஹல்லேலூயா! ஆமாம். அதனால ஒரு பெரிய விளைவு வர்றது போல ஒரு பயம் காட்டுற பயங்கரமான ஒரு காரியம் எனக்கு முன்னால் அப்படி கண்ணு முன்னால் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஹல்லேலூயா! மகனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, செய்யலாம், செஞ்சிருவேன். பின்வதை பற்றி நானே நினைக்கணும். சொல்லுகிறவர் அவர் அல்லவா, அவர் பார்த்துக்கொள்வார். அவர்களையும் காப்பாற்றுவார், நானும் பழிச்சுக்கிடுவேன். அவங்களையும் காப்பாற்றிடுவார், நானும் பழிச்சுக்கிடுவேன். இதான் இதில் உள்ள பெரிய ரகசியம். அடுத்த அஸ்திரம் என்னது? சாசி எதுக்குற அடுத்த அஸ்திரம் என்னது? 1 யோவான் 5:4 வாசி பாருங்க. 1 கீழ்ப்படுதல், இன்னும் அடுத்த அஸ்திரம். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னா அவன் பக்கத்திலே வர மாட்டான். ஹல்லேலூயா! நம்மளை தொடவே முடியாது. இதெல்லாம் இயேசுக்குள்ள இருந்துச்சு. இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால அது எனக்குள்ள இருக்கும். அதை நான் என்ன செய்யணும்? அதை ஒழுங்கு கிரமமாக நான் வச்சுக்கிடணும். அது ஏன் பொறுப்பு. 1 யோவான் 5:4 வாசிங்க. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமா, நம்முடைய விசுவாசமே. ஆமா, விசுவாசம். ஹல்லேலூயா! கீழ்ப்படிதல், அடுத்தால விசுவாசம். விசுவாசம் நமக்குள்ள நிறைவா இருந்துச்சுன்னா அவனால பக்கத்துல வரவே முடியாது. ஹல்லேலூயா! ஆமா, அவன் விசுவாசத்தை கொலைக்கிறதுக்கு அவன் அவிசுவாசத்துக்கு அனுப்புவான். அந்த விசுவாசம் உறுதியாக இருந்தால் நமக்குள்ள அவிசுவாசம் பேலன்ஸ் செய்யாது. அப்போ இந்த ஆள்கிட்ட நம்ம பாய்ச்சா பழிக்காதுன்னு துண்டை உதறி தோலில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம நடைய கட்டிடுவான் சாத்தா. ஹல்லேலூயா! நம்ம தான் தெளிவாக இருக்கணும். நம்மகிட்ட கீழ்ப்படுதல் இருக்கணும், சரியான விசுவாசம் இருக்கணும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இந்த பகுதியில் தேவநாயகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். உலகத்தையும் சாத்தானை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆதியாகமம் 3:4 4 பாருங்க. விசுவாசம் சாத்தானை எதிர்க்கிறதுக்கு கர்த்தர் நமக்குள்ள இல்லை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பலமான ஆயுதமாக இருக்கிறது. அதில் நல்ல பழக்கம் உள்ளவங்களாக நம்ம இருந்து கொள்ளணும். எந்த ஒரு ஆயுதத்தையும் நாம் உபயோகிக்கணும்னா அதில் நமக்கு நல்ல பழக்கம் இருக்கணும். வால் வீசி வால் கொடுத்துருக்கு, நம்ம கையில் ஒரு வால் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழை வாங்கிட்டோம்னு சொன்னால் உடனே அப்படி வாழை வீச்சு எதிர்கிட்ட நம்ம சண்டை போட்ட முடியுமா? அதில் நமக்கு பயிற்சி இருக்கணும், அதில் நமக்கு பழக்கம் இருக்கணும், தேர்ச்சி இருக்கணும். ஹல்லேலூயா! அப்போ கீழ்ப்படுதலில் நமக்கு ஒரு பயிற்சி தேர்ச்சி இருக்கணும், பழக்கம் இருக்கணும். ஒவ்வொரு இறை அஸ்திரங்களிலும் நமக்கு பயிற்சியும் முயற்சியும் தேர்ச்சியும் பழக்கமும் இருக்கணும். ஹல்லேலூயா! விசுவாசத்தில் வல்லவர்களாக நாம் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதில் தேர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை கர்த்தர் நமக்குள்ள பழக்கி வைப்பார். நம்முடைய விசுவாசத்தில் நம்ம பலமாகிறதுக்கு நமக்குள்ள இருந்து அவர் நமக்கு என்ன செய்வார்? ட்ரைனிங் கொடுப்பார். பலப்பட்டு விடணும். அப்போ ஆதியாகமம் 3:4 பார்க்கிற பொழுது அந்த விசுவாசமாக அந்த அஸ்திரத்தை, சாத்தான் எதிர்க்கக்கூடிய அந்த அஸ்திரத்தை
உடைக்கிறதுக்கு நொறுக்கி போடுறதுக்கு அவிசுவாசங்கிற ஒரு இதை அவன் வச்சிருப்பான். அது அவனுடைய அஸ்திரம். அதை உடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கணும். ஆனால் பாருங்க, அந்த அவிசுவாசமாகிய அந்த அஸ்திரத்தை விட்டா அது மனுஷங்கிட்டையும் அவங்களுடைய விசுவாசம் குறையா இருந்ததுனால அந்த விசுவாசத்தை அது தகர்த்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை விசுவாசத்தில் நான் உனக்கு இப்படி செய்யவே செய்வேன் என்று சொன்னால் அது ஆணையிடுதல் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேற ஆள் மேலே நம்ம ஆணையிட முடியாதனால அப்பா மேலே சத்தியமாக சொல்லுதேன், அம்மா மேலே சத்தியமாக சொல்லுதேன், ஓ மேலே சத்தியமாக சொல்லுதேன், பிள்ளை மேலே சத்தியமாக சொல்லுதேன் அப்படின்னு சொல்லுவாங்களே உலகத்துக்காரங்க. ஆனால் ஆண்டவரை காட்டில் பெரியவங்க ஒத்துரு இல்லாதனால ஆண்டவருக்கு செய்யவே செய்வேன் அப்படின்னு சொல்லுதாரு. அப்படின்னா ஒரு காரியத்தை அவர் தம்மேல ஆணையிடுறான்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீ சாகவே சாவாயின்னு சொல்ல செத்தே போவேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, செத்தே போவேன்னு அவர் சொல்லியிருக்கிற பொழுது நீ சாகவே சாவதில்லை, சாகவே சாக மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசமாகிய ஒரு காரியத்தை இந்த ஆதி மனிதனுக்குள்ள சாத்தான் விட்டா, அந்த அவிசுவாசம் அம்ப விட்டா. ஹல்லேலூயா, அது சதக்கில் போய் குத்திட்டு அந்த விசுவாசம்ங்கிற அந்த கேடயம் வலிமையா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இருதயத்தில் அந்த விசுவாசம் பலமா இருந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு அந்த தப்பு நடந்திருக்கிறாரு என்று சொல்லி நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 3:4 சாட்சி வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீ சாவே சாக மாட்டேன், நீ ஆண்டவர் சொல்றதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்ற காரியங்களை நமக்கு முன்பால் கொண்டு வருவான், சொல்லுவான், பேசுவான். அதுக்கு ஏதுவான காரியங்கள்லாம் நடக்கும். நம்ம தான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களை கண்டு சாத்தான் நடுங்குவான். ஹல்லேலூயா. அவன் தைரியசாலி மாதிரி காமிப்பான். அவனை மாதிரி தொடர்நடுங்கி ஒத்துருமே கிடையாது. என்னைக்கு தேவனை விட்டு அவன் விலகி போனானோ, பெருமை கொண்டு அவன் மேலிருந்து அவன் தள்ளப்பட்டு போனானோ, அவன் பிசாசாக அவன் மாறி போனானோ, அவன் பாவம் செய்து விட்டபடினால அவனுக்குள்ள பயம் குடிக்கொண்டு இருக்கும். ஆனால் தைரான மாதிரி அவன் ஆட்சி போடுவான். நான் ஒன்றும் பயப்பட மாட்டேனே, நான் ஒன்று எதுக்கு பயப்பட மாட்டேன் அப்படி ஒரு ஆள் சொல்றாருன்னா நிறைய உள்ள பயம் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் ஒன்று எதுக்கு பயப்பட மாட்டேன், நான் எதுக்கு பயப்படணும் இல்லை, அவருக்குள்ள பயம் இருக்கு. பயப்படாத தைரியம் இருக்கிற அமைதியாக அப்படி பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு ஊமை மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் சாத்தான் ஒரு தொடர்நடிகை. நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை வச்சு தான் அவன் நம்மளை மிரட்டணும். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது, கீழ்ப்படுதலில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பலவீனமாக நாம் இருக்கவே கூடாது. விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லி மார்க் 9:23 எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் கூடும். சாத்தானை எதிர்த்து நிற்கவும் கூடும், சாத்தானை துரத்தவும் கூடும், அவனை மனங்கடிக்கவும் கூடும். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி விசுவாசிக்கு எல்லாம் கூடும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அப்போ தேவனால் கூடுகிறது எல்லாம் விசுவாசத்திற்கும் கூடும் அப்படின்னு இங்கே தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும், அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. விசுவாசம் நமக்கு இருந்தால் நம்மளாலையும் எல்லாம் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தில் நம்ம வளரணும், பெருகணும், நிறைவுள்ளவங்களாக காணப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு கூட வச்சுக்கலாம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற சில காரியங்கள், நம்மளை வருத்தப்படுத்துகிற காரியங்கள்லாம் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான், நம்மளை பலசாலியாக ஆக்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா. அப்போ தேவனால எல்லாம் கூடும், விசுவாசம் இருந்தால் எல்லாம் கூடும்னா நாம் தேவனை போல நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 17:6 வாசிக்கலாம். இன்னொருவர் மத்தேயு 21:21 வாசிக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு இங்கே சொன்னார். இந்த காட்டு மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு நடுக்கடலில் போய் நீ நடப்படணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க சரியான விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அது அப்படியே நடக்கும்னு சொன்னார்.
இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு? இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து நீ கடலில் போய் தள்ளிட்டு போ அப்படின்னு சொன்னா அப்படியே கடலில் போய் விழுந்துரும் அப்படின்னு சொன்னாரு. இடே அப்பா, அப்படி நமக்கு மலைப்பா இருக்கு. அந்த விசுவாசத்தை என் தேவன் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிடுவார் என்று சொன்னார். அதை நாம் வாஞ்சித்து முயற்சித்து பிரயாசப்பட்டு கேட்டு நாம் தேவனத்திலிருந்து, அந்த விசுவாசமுள்ள தேவனத்திலிருந்து, தேவன் விசுவாசம் உள்ளவர் என்று அடிக்கடி பரிசுத்தவான்கள் தலைமையெல்லாம் பேசப்படுவார். விசுவாசத்தை குறித்து பேசுகிறவங்க தேவன் விசுவாசம் உள்ளவர் அப்படின்னு பேசுவாங்க. ஹல்லேலூயா, தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது அவருக்குரியது, அவருக்கு நமக்கு தருவார், வேணுங்கிற அளவுக்கு தருவார். அப்படி செய்ய முடியும் அப்படின்னு அப்படி ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையை அவர் சீசர் இடத்துல சொல்லி அவர் விசுவாசத்தை பலப்படுத்தினார். அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை தூண்டி விட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. 7:16 வாசிங்க. 7 எடுத்த வாசிங்க. லூக்கா 17:6. சாரி, 17:6. அதற்கு கர்த்தர், ஆமா, சின்ன விசுவாசம், அது சரியான விசுவாசமா இருந்தால், ஆமா, காட்டுத்தி மரத்தை நோக்கி ஆமா கடலை நடப்படுவா என்று சொன்னால் அது அப்படி நடக்கும், அது உங்களுக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக மத்திய 21 கூட வாசிங்க. ஆமா, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், ஆமா, இந்த அத்திமரத்தில் செய்தது நீங்கள் செய்வதும் அல்லாமல், ஆமா, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கும்னா, நமக்கு தேவன் மேல விசுவாசம் இருக்கும்னா, அவருடைய வார்த்தை மேல விசுவாசமா இருக்கும்னா, நமக்கு சொல்லப்பட்டவன் மேல நமக்கு விசுவாசம் இருக்கும்னா, எந்த சக்தியை குறுக்கணிக்க முடியாது, தடுக்க முடியாது. அந்த விசுவாசத்தினால, தேவ பலத்தினால, வல்லமையினால அதை நாம் செய்து முடித்து விடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? மார்க் 1:24. அப்போ 2 பார்த்தோம். 3வது என்னது? சாத்தா நம்மளை கண்டு பயப்படணும்னா பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் அவனை எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. கீழ்ப்படுதல் எவ்வளவு அவசியமோ, விசுவாசம் எவ்வளோ அவசியமோ, அதை போல் பரிசுத்தமாக நம்ம இருக்கணும். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் தான், பரிசுத்தம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவனை எதிர்த்து நிற்க முடியும். அப்போ அந்த பரிசுத்தமாக இருக்கிறவங்களை கண்டு தான் அவன் பயப்படுவான். இயேசுவை கண்டு அவன் நடுங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருந்தார், அவர் பரிசுத்தராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார்னு சொல்ல காட்டிலும் பரிசுத்தமே அவர் தான்ங்கிறதா தான் அந்த வார்த்தைக்கு பொருள். வாசித்து பாருங்க, மார்க் 1:24. ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? நீர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமா, நீர் பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லல, நீர் பரிசுத்தர்னு சொல்லிட்டான் சாத்தான். அவரை பத்தி பரிசுத்தம் உள்ளவர்னு சாத்தான் சொல்லல, நீ பரிசுத்தர்னு சொல்லிவிட்டான். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் நமக்கு வேணும். அப்ப நம்மை பார்த்து சாத்தான் பயப்பட ஓடிடுவான், முன்னால நிற்க முடியாது. இப்போ பரிசுத்தமும் ரொம்ப அவசியம். 3வது, தேவனிடத்திலே பாவம் இல்லை, அதனால் சாத்தான் அவரை தொட முடியவில்லை, பக்கத்தில் நிற்கவே முடியல. நம்மள்கிட்ட பாவம் இல்லாதபடிக்கு நம்ம காத்துக்கிடணும். நம்மளை பரிசுத்தமாக எப்பொழுது நம்ம காத்துக்கிடணும், நம்மளை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கிடணும். நம்ம நினைவுகளை, நம்முடைய சிந்தனைகளை, உணர்வுகளை, நம்முடைய கண்ணை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கையை, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும், காதை, வாயை முழுசாக நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம இருக்கணும். அப்போ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும், சாத்தான் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. 1 யோவான் 1:5 வாசி பாருங்க.
1 யோவான் 1:5 வாசிச்சு பாருங்க. அப்போ பரிசுத்தமாக இருக்கணும். அது ஒரு அஸ்திரம், ஒரு ஆயுதம். சாத்தானை அவ்வளோயாக எதிர்க்கிற ஒரு அஸ்திரம், ஒரு ஆயுதம். இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தால் அவன் ரொம்ப பயப்படுவான். பக்கத்தில் வரவே மாட்டான். நம்ம வாரம் தெரிஞ்சாலே என்ன செய்வான்? விலைக்கு ஓடுவான். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப கவனமாக இருக்க. சாத்தான் கண்டு ஓடுவான். அப்படி வெளிப்படுத்தல் தரிசனங்கள்லாம் உண்டாகுது அப்படின்றோன்னா ரொம்ப பக்குவமாக நம்மளை வச்சுக்கிடணும். அந்த பரிசுத்தம் இறைவன் உங்களுக்கு கிருபையாக தந்ததுங்கிறதையும் நினச்சிக்கிடணும். இயேசு உங்களை சந்திக்கிறதுக்கு முன்பாக நீங்களும் நானும் பரிசுத்தமாக இல்லை. அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு கொடுப்பார். அதுக்கு அதிகமாகவும் கொடுக்குறாரு. அது கிருபையாக நமக்குள்ளே வந்தது இருக்கு. அதான் உண்மை. தூத்துக்குடியில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவரை வெளியூர்களுக்கு போகிற பொழுது வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். நம்ம ஒரு காரியத்தை குறித்து சந்தோஷப்படுதோம்னா அதோட கூட பெருமைன்னு ஒரு பேய் பிசாசு இருக்குது, அதுவும் ஒட்டிக்கிட்டு வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பெருமைன்னு ஒரு பேயும் அதோட ஒட்டிக்கிட்டே வரும். ஒரு காரியத்தை குறித்து, நம்மளை குறித்து, நம்மகிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம சந்தோஷப்படுகிற பொழுது அதுவும் ஒட்டிக்கிட்டே வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி அந்த ஊழியக்காரர் ட்ராவல் போகிற பொழுது, காரில் போகிற பொழுது அந்த விக்கிரக கோயில் கூடங்கள்லாம் இருக்குங்களா, அதை அப்படி திடீர்னு அப்படி திரும்ப பார்த்தா அது விழுக்கிற சாசு அழுகு அடித்து காரு வரும்போது காரு அந்த கோயிலை தாண்டதுக்குனாலே அடித்து ஓடுறதெல்லாம் அவர் அப்படி ஆவிக்குறி கண்களால் பார்த்தேன்னு சொல்லி சந்தோஷமாக என்கிட்ட சொன்ன காலங்கள் உண்டு. இந்த பெரியார் சொல்லியிருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் பலரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஓடுதுன்னா அப்பா அவங்க பரிசுத்தமாக இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நாம் சாத்தானால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு மிகுந்த கவனமாக நம்முடைய வாழ்க்கை ஜீவித்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வாசிங்க. தேவன் ஒளியா இருக்கிறார். அவன் கொஞ்சம் கூட அவர்கிட்ட இருள் இல்லை. ஆமா, ஆண்டவர் வெளிச்சமா இருக்கார். சுத்தம், பரிசுத்தம். பரிசுத்தம்னா முழு அதில் எந்த குறையும் இல்லைன்னு அர்த்தம். அதான் பரிசுத்தம், பரிபூரணம். பூரணம், பரிபூரணம், பரிசுத்தம். அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார். சின்ன இருள் கூட அங்கே இல்லை, பாவம் கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை இருக்கும், பலன் இருக்கும். நம்மளை பார்த்து சாத்தான் பயப்படுவான். ஹல்லேலூயா. முயற்சிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சாய்தள பாதையில் ஓடுகிறது போல இருக்கிறது இந்த ஆவிக்குரிய ஜீவியம். நின்னா நல்ல இப்படி செங்குத்தா இப்படி சாய்தளமாக ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செங்குத்தா சாய்தளமாக ஒரு மலை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் முன்னேறிக்கிட்டே இருக்க முடியும். கொஞ்சம் நிற்போம், இலைப்பாறுதல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நிற்க முடியாது. ஆனால் இப்படி இருக்குது. அப்போது நிற்க நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னுக்கு விழுந்துருவீங்க. அப்போ இந்த பரிசுத்தம் காணாது 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 போதாது 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 போதாதுன்னு சொல்லிக்கிட்டே நம்ம இன்னும் அதுக்கடுத்த ஸ்டெப்பு, அதுக்கடுத்த நிலையை, ஒரு ஸ்டேஜை அடையிறதுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதில் ரொம்ப தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் முடிவு இயேசுதான். பரிசுத்தத்தின் எல்லை இயேசுதான். எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கு அந்த அளவுக்கு சத்துரு என்னை உங்களையும் கண்டு பயப்படுவான். அவன் முழு பாவியா இருக்கான். பாவத்தினுடைய மொத்த ரூபம் சாத்தான். பரிசுத்தமே நம்முடைய இறைவன் தான். ஹல்லேலூயா. அதான் அவருக்கு பரிசுத்தர்னு அங்கே பேர் வச்சிருக்கிறது. 1 யோவான் 3 8 வாசி பாருங்க. ஆமா,
பாவம் பிசாசும், பாவம் தான் பிசாசு, பிசாசு தான் பாவம். ஹalleluya. பிசாசு எடுத்த பாவம் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிச்சு, ஆதி மனிதனுக்குள்ள பிரவேசிச்சு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிரவேசிக்கிறது. இவன் பரிசுத்தராக இருக்கிற போல அவன் பாவமாக இருக்கிறான். ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். பாவம் செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப பயப்படணும். பாவம் செய்யக்கூடாது. சரி, ஏதோ தடிக்கிட்டோம் இடறிட்டோம் ஏதாவது வந்துடலாம். ஆனால் கண்டிப்பாக பெரிய பாவம் செய்யாதீங்க. யாராக இருந்தாலும், கேட்குறவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி, பெரிய பாவத்துக்கு இடமே வைக்கக்கூடாது. ஏதோ சின்ன தடுமாற்றம் வந்துட்டு, சின்ன சின்ன தவறுகள் வந்து விட்டு என்ன செய்ய, உடனே உங்களை ரிவர்ஸ் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. பொன்னியாவன் 3:3 வாசி பாருங்க. உடனே பாவரிக்க செய்து மனசாப்பட்டு தாழ்த்தி ஓடிடணும், நிற்கவே கூடாது. சரி பண்ணிட்டு எவ்வளோ விலகி போக முடியுமோ, எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் அதை வச்சுக்கிடாதபடிக்கு அதை சரி பண்ணிட்டு தூரமாக போயிடணும். அது பக்கத்தில் அந்த வாசனையே அடிக்கக்கூடாது, நிற்கவே கூடாது. வாசிங்க. அவன் வைத்திருக்கிறவனும் அவன் சுத்திகரித்துக் கொள்கிறான் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறான். அப்போ பரிசுத்தம் ஒரு பெரிய அஸ்திரம், சாத்தான் கண்டு நடுங்கக்கூடிய பெரிய அஸ்திரம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது இருக்கிறது. விசுவாசம், கீழ்ப்படுதல். தொடவே முடியாதுன்னு, பரிசுத்தமுள்ளவர்களை தொடவே முடியாதுன்னு 1 யோவான் 5:18 எழுதி வச்சிருக்குது. தொட முடியாது. ஹalleluya. எனக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணலாம், சாத்தான் என்னை வருத்தப்படுத்தலாம், எனக்கு சில நஷ்டங்களை சில காரியங்களில் கொண்டு வரலாம். என் ஆத்மாவை தொட முடியாது. ஹalleluya. தொடவே முடியாது. நான் என் தேவனுடையவன். ஹalleluya. என் தேவன் என்னுடையவர். ஹalleluya. நான் என் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஹalleluya. அவருக்கு கீழ்ப்படுகிறவன். ஹalleluya. அவர் சொன்னதை விசுவாசிக்கிறவன். அவரை போல் பரிசுத்தமாக இருக்க தொடர்ந்து பிரயாசப்படுகிறவன். பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நாடுகிறதற்காக தீவிரம் காட்டுகிறவன். எப்படி சாத்தான் என்னை தொடுவான்? ஹalleluya. என் ஆத்மாவை தொடுவதற்கு அவனுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, தொட முடியாது. இயேசுசாமி சொன்னாரு, மரணத்துக்கு முன்னால சொன்னாரு, இந்த உலகத்தின் அதிபதி இப்பொழுது வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமில்லைன்னு சொன்னாரு. ஹalleluya. மேன்மை பாராட்டுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, கர்த்தருடையதாக இருக்கிறது. நானும் கர்த்தருடையதாக இருக்கிறேன். எனக்குரியதெல்லாம் கர்த்தருடையதாக இருக்கிறது, கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. நான் அவராக பெருகுவதே காரியமாக இருக்கிறது. அதில் சில காரியங்களில் நானும் நீங்களோ கொஞ்சம் குறையா இருந்தாலும் அதுக்காக சாத்தாங்கிட்ட கொடுத்துருவாரு. ஹalleluya. ஒரு நாளும் காதா கை வைக்க விட மாட்டாரு என் தேவன். ஹalleluya. ஹalleluya. பாஸ்டிங்களா வாசி. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஆமா, தேவனால் பிறந்தவன் காக்கிறான், பாவம் செய்ய மாட்டான். அவனை தொடான். ஆமா, சாத்தான் தொட முடியாது. நீங்க பாவம் செய்யலைன்னா சாத்தான் உங்களை தொட முடியாது. நீங்க பாவம் செஞ்சா சாத்தான் உங்களுக்குள்ள புகுந்துருவான். ரொம்ப தெளிவா இருக்க. நீங்க பாவம் செய்யலைன்னா சாத்தான் தொட முடியாது. நீங்க அறிஞ்சு துணிஞ்சு பாவம் செஞ்சீங்கன்னா சின்ன சின்ன குறைவுகள் வரலாம். கர்த்தர் அப்படி ஒண்ணு டக்குன்னு அவனை உள்ள விட மாட்டாரு.
இன்னைக்கு துணிஞ்சு அறிஞ்சு பாவம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா சாத்தான் புகுந்துருவான். ஹல்லேலூயா. உங்களை ஆத்துமால புகுந்துருவான், உங்க சரீரத்தில் புகுந்துருவான். நீங்க அவன் கையில் சிக்கிக்கிடுவீங்க. அப்போ பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:6 வாசிச்சு பாருங்க. அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே. அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமா. தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமா. பெருமையினால விழுந்து போனவங்க தான் அதிகம். பாவத்தில் விழுந்து போனவங்களை காட்டிலும், விசுவாசத்தில் பலவீனமாகி விழுந்து போனவங்களை காட்டிலும், எல்லா காரியத்தை காட்டிலும் பெருமையினால் விழுந்து போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதில் சாத்தான் முதல் ஆளாக இருக்கான். அதனால தான் அவன் பெருமையினால் விழுந்து போனான். வடபுலத்தில் இருக்கிற தேவனுக்கு சமமாக நான் மாறிடுவேன், நட்சத்திரங்கள் கூட்டத்துக்கெல்லாம் நான் போவேன் அப்படி இப்படின்னு அவனுக்கு இருந்ததை வச்சு, அவனுக்கு இருந்த ஆவிக்குரிய மேன்மைகள் ஆசீர்வாதங்களை குறித்து ரொம்ப பீத்தினான். அதனால எல்லாத்தையும் இழந்து கீழே விழுந்துட்டான். அவங்களுடைய விசுவாசம் இருக்கலாம், பரிசுத்தம் இருக்கலாம், கீழ்ப்படுதல் இருக்கலாம், இன்னும் இதில் பட்டியலிடாத எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் சாத்தான் கண்டு பயப்படக்கூடிய இன்னும் அநேக காரியங்கள் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் குறித்து நம்மளை பெரிய ஆளுன்னு நம்ம நினச்சிட்டோம்னா செத்தம்னு அர்த்தம். செத்தம், அதோட செத்தான் அந்த மனுஷன். அந்த ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், யாவராக இருக்கட்டும், செத்தான். இதுதான் சரியான வார்த்தை. செத்தான், செத்தா, செத்தே போனான், போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் நமக்குள்ள அப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னா தாழ்மை ரொம்ப அவசியம்னு இந்த வார்த்தை சொல்லுது. திரும்ப வாசிங்க. அப்போ இது ஒரு முக்கியமான, இது ஒரு பாதுகாப்பு ஆயுதம். அவர் அதிகமான கிருபை நம்ம பாதுகாக்கிற முக்கியமான இது அரண் மாதிரி. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. ஆமா. அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த சண்டை நடக்கும் அப்படின்னு சொன்னால் வானத்திலிருந்து ராக்கெட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க, அதை அனுப்புகிறாங்க, குண்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொன்னால் பதுங்கு குழி உண்டாக்கி கொடுப்பாங்க ஜனங்களுக்கு. பதுங்கு குழி. அப்போ அந்த பதுங்கு குழிக்குள்ளே போய் பதுங்கிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க தப்பிக்கிடலாம். அல்லேலூயா. அப்போ தாழ்மை இருந்தால் நம்ம தப்பிக்கிடலாம், சாத்தான்கிட்டருந்து தப்பிக்கலாம். தாழ்மை இருக்கணும் நமக்கு. தாழ்மை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. 1 பேதுரு 5:5 வயசு பாருங்க. அதனால் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மனத்தாழ்மையாக நம்ம இருக்கணுமா, மனத்தாழ்மையை அணிஞ்சு கொள்ளணுமா, மனத்தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். பெரியவங்களுக்கு மனத்தாழ்மை இருக்கணும், சிறியவங்களுக்கு மனத்தாழ்மை இருக்கணும். பெரியவங்ககிட்ட சிறியவங்களுக்கு மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளணும். சிறியவங்களாக இருந்தாலும் பெரியவங்களும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். எல்லாருக்கும் மனத்தாழ்மை வேணும். நான் பெரிய ஆள், எனக்கு இல்லை, நீங்கள் சின்ன ஆளாக இருக்கீங்கன்னா எனக்கு பெருமை தான் நான் நல்லா விழுந்து போவேன். நான் பெரிய ஆளாக இருந்தாலும் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் ஆண்டவருடைய ஒரு கிரியாக இருக்கேன், அவருடைய செயலாக இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கணும். நானும் மனத்தாழ்மையாக இருக்கணும். பெரியவங்க கிட்ட சின்னவங்களும் மனத்தாழ்மையாக இருக்கணும். நம்ம ஒருவருக்கு ஒரு மனத்தாழ்மையாக இருக்கணும். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வாசி பாருங்க. அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமா ஆமா, அதை புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டாச்சுன்னா என்ன செய்யாது? அந்த சில நேரங்களில் அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி இருக்குங்கிறதுக்கு காட்டுறதுக்காக ஒரு இரும்பு கவசம் போட்ட மனிதனை சில நேரங்களில் அந்த வசனத்துக்கு
நமக்கு படமாக போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக அந்த இரும்பு கவசமாக போட்டிருப்பாங்க. அப்போ உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இந்த தாழ்மை தான் நமக்கு புல்லட் ப்ரூஃப் கவசம். அப்போ அதை நம்ம போட்டுக்கிடணுமா? அவன் என்ன குண்டு ஓட்டாலும் அதெல்லாம் தெரிச்சு செதறி போகும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக. ரோமர் 12:6 ஒரு தேவண்டப்படி எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12:6 ஒரு தேவண்டப்படி எடுத்து வாசிக்கலாம். ஆமா, ஆமா, நம்பர் மாறிட்டு விட இருக்கு. கொலோசியர் 2:10 வாசிங்க. கொலோசியர் 2:10. ஆமா, அதாவது முதல்ல அந்த ரோமர் 12:16 சரிதான். ஒருவருடைய ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். வாசிங்க. 12:16. ஆமா, ஆமா, ஆமா. நான் ஒரு பெருசா நம்மளை பத்தி நினையாதபடி நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆமா என்று சொல்லி அங்கே தெளிவாக இருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தாழ்மையாக இருந்தால் எல்லார்கிட்டையும் இணக்கமாக போவோம். இணக்கமாக போவோம்னா இப்படி ஐக்கியமாக போவோம்னு அர்த்தம். நம்ம தாழ்மையாக இருந்தோம்னா எல்லார்கிட்டையும் ஐக்கியமாக போவோம். இறைவன் இணக்கமுள்ள ஆவி உடையவராக இருக்கிறார். எல்லார்கிட்டையும் இணங்கி போறார் தானே இறைவன். என்கிட்ட ரொம்ப சிநேகம், ஐக்கியம், நேசபாலன் கொஞ்சம் சாதாரண ஆளாக இருக்கார், ஏழையாக இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் விலகி நின்று அவர் கூட சேர்ந்து இல்லாமல் இணங்கி ஐக்கியமாக இல்லாமலாம் இருக்கார் ஆண்டவர். சாட்சியை ஒரு மாதிரி, உங்களை ஒரு மாதிரி, என்கிட்ட ஒரு மாதிரி, உங்கள்கிட்ட ஒரு மாதிரி, பெரியாட்ட ஒரு மாதிரி, சின்னையாட்ட ஒரு மாதிரி, அப்படிலாம் கிடையாது. தாழ்மை உள்ள இறைவன் எல்லார்கிட்டையும் இணக்கமாக இருக்கார். நம்மகிட்ட தாழ்மை இருந்தால் எல்லார்கிட்டையும் இணக்கமாக இருக்கும், இணங்கி போவோம். அவரோடு சேர்ந்திருப்போம் அப்படின்னு அர்த்தம், அல்லது பயணிப்போன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் இங்கே என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் இப்படி காணப்படுவதற்கு இறைவனாய் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அந்த 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 பரிபூர்ணமாக இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பரிபூர்ணமாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்குள்ளே பரிபூர்ணமாக இருப்பார். நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அநேக காரியங்களில் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக நாம் தேவசமத்தில் காணப்படுவோம். அந்த பரிபூர்ணம் ஒரு பெரிய பலமாக நமக்கு இருக்கும். அப்படி பரிபூர்ணமாக இவைகளெல்லாம் நாம் பரிபூர்ணமாக இருந்தோம்னா தேவனுடைய பலனும் ஆவி வல்லமை கூட நம்மகிட்ட பரிபூர்ணமாக இருக்கும். ஆண்டவர் எல்லாத்திலையும் பரிபூர்ணம் உள்ளவராக பூர்ணம் உள்ளவராக இருந்தபடினால்தான் தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை இயேசுக்கு அளவில்லாமல் தந்தார் என்று சொல்லப்படுகிறது. நாமும் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிற பொழுது நாம் பலசாலிகளாக இருப்போம். ஒன்றை மாத்திரம் எல்லா காலங்களிலும் நம் மனதிலே கொள்ள வேண்டும். சாத்தான் பயப்படுறான், என்ன பார்த்து, உங்களை பார்த்து, யாரோ ஒருவரை பார்த்து பயப்படுதான்னு சொன்னால் நம்ம பார்த்து பயப்படலை, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பார்த்து தான் பயப்படுதாங்கிறத நம்ம தெளிவாக வச்சுக்கிடணும்.
இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். இதை மனசில் வச்சுக்கிடுவோம். ரொம்ப முக்கியமானது நம்ம கடைசியாக பார்த்த மனத்தாழ்மை, அதோடு கூட பரிசுத்தம், அதோடு கூட விசுவாசம், அதோடு கூட கீழ்ப்படுதல். தைரியமாக இருக்கலாம். சத்துரு நம்மை ஒன்று செய்ய முடியாது. நான் தைரியமாக தேவபலத்தோடு கூட நாம் அவனை எதிர்கொள்ள வேண்டிய நேரங்கள் காலங்களில் அவனை எதிர்கொள்ளலாம். அவன் நம்மை தொட முடியாது என்று சொல்லி சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று அவன் ஓடி போவார் என்று சொன்ன கர்த்தர், அதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய லட்சணங்கள் என்ன, காரியங்கள் என்ன என்று சொல்லி கொஞ்சம் வேத வசனத்தை கொண்டு ஆய்ந்து பார்ப்பதற்கும் நமக்குள்ளாக உயிர்த்து ஆய்ந்து பார்ப்பதற்கும் தேவனாய் கர்த்தருக்கு சமயங்களை ஈவாயிரக்கு வாங்கி கொடுத்தமைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமா.